Hey guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா விராட் கோலியோட இந்த ஃபேஸை வந்து கிரிப் மெத்தட்ல எப்படி டிரா பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ட் டூலை வச்சு எப்படி எஃபெக்டிவான ரியலிஸ்டிக் ஐயை வந்து எப்படி ட்ரா பண்ணுறது சொல்லி தரப்போகிறேன். அதுவும் எப்படி வந்து சிம்பிளாக எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீடியோ முழுசாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோட அப்டேட்டும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸ்லேருந்து ட்ரா பண்ணலாம். இந்த ஐப்ரோஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் பிளாக்காக இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மார்க்கரை யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து பிளாக் கலர் கலர் பென்சிலை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து மார்க்கரை எப்படி யூஸ் பண்ண சொன்னேன். த ஃபர்ஸ்ட் சீக்ரெட் டூல் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கர் தான். ஸோ நம்ம எந்த இடத்துல ரொம்ப டார்க்காக தெரியுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மார்க்கரால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. அகெயின் உள்ள இந்த ஃபர்தரான பிளாக் கலருக்கு வந்து நான் வந்து கலர் பென்சில் யூஸ் பண்ணுறேன், பிளாக் கலர். ஸோ அதை கொடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து லைட் கலர் ஷேடிங் இருக்குல்ல, அந்த ஷேடிங்க்கு வந்து நான் ஒரு 2H பென்சிலை யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதில் தெரிகிற அந்த ஐலாஷஸ் வந்து நான் வந்து பிளாக் கலர் கலர் பென்சிலை வச்சு ஐலாஷஸ் போட்டுக்கிறேன். அதில் தெரிகிற பிளரான வந்து ஷேடிங்க்கு வந்து நான் 2H பென்சிலை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறதுக்கு இயர்பட்ஸை யூஸ் பண்ணுறேன். இயர்பட்ஸை யூஸ் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணி முடிச்சதும் இப்போ இந்த ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பக்கத்தில் உள்ள இந்த ஐப்ரோ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐப்ரோ வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த செகண்ட் சீக்ரெட் டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த ட்ரேசிங் டூல். ஸோ இந்த டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணி ஒரு ரியலிஸ்டிக்கான ஹேரை வந்து மேக் பண்ணுறதுங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த ஐப்ரோ ட்ரா பண்ணுறதுல வந்து நான் வந்து பிளாக் கலர் போர்ஷனுக்கு வந்து மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், சார்கோல் பவுடருக்கு பதிலாக. ஐப்ரோஸ்க்கு கீழே உள்ள போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஹேர்லாம் வந்து தெரியும். ஸோ அதை ட்ரா பண்ணுறதுக்கு நான் ஒரு 2H பென்சிலை வச்சு அந்த ஹேர்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடத்த வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரஷை யூஸ் பண்ணி வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை பிளெண்ட் பண்ணி முடிச்சது இப்போ ஐ வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஐயில் உள்ள அந்த ஐரிஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஹைலைட் தெரியும். அந்த ஹைலைட்டை விட்டு எம்டியாக விட்டுட்டு அதை சுற்றி உள்ள போர்ஷனை வந்து ஷேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கெல்லாம் லைட் ஷேடிங் தெரியுதோ அந்த இடம்லாம் வந்து 2H பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். டார்க்கான ஷேடிங் தெரிகிறதுக்கு ஒரு பிளாக் கலர் கலர் பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டார்க்காக தெரியுற இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வந்து ஜாயிண்ட் ஆகிற அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த இடத்துல வந்து நான் வந்து மார்க்கர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பக்கத்தில் வந்து கலர் பென்சிலைஸே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லைட் போர்ஷனுக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபைட் பென்சிலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஐக்கு கீழே லைட் போர்ஷன் இருக்குல்ல, இந்த லைட் ஷேடிங்க்கு வந்து 2H பென்சிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேடிங் பண்ணுங்கள். அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு இயர்பட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சின்ன சின்ன நரம்புகள் மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து 2H பென்சிலை வச்சு அந்த சின்ன சின்ன லைன்ஸையும் ட்ரா பண்ணிக்கோங்க. அங்கே தெரிகிற ஹைலைட்ஸை காட்டுறதுக்கு
நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த 3வது சீக்ரெட் டூல் பார்த்தீங்கன்னா ஜெல் பென் தான். இந்த ஜெல் பெனை யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட்ஸ் வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஐரிஸில் உள்ள அந்த ஒயிட் கலர் ஸ்பாட் விட்டோம்ல, ஸோ அந்த இதுலேயும் வந்து இந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்காங்க. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் டார்க்காக இருக்குல்ல, இந்த டார்க்கான போர்ஷனுக்கு வந்து நம்ம பிளாக் கலர் பென்சிலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரஷஸை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங் கொடுத்து முடிச்சிருங்க ஃபைனலாக. ஸோ இப்போ நமக்கு தேவையான ரியலிஸ்டிக்கான ஐ கிடச்சிரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.